ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக பிளெயின் புலாவும் அது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் இல்லை ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போல தான் ஆகும். ரெண்டுமே செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். டேஸ்ட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 டம்ளர் போல் நான் பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, 4-5 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். அதே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். நான் ஒரு பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காரம் கரெக்டாக இருக்கும். 4 பச்சை மிளகாங்கிற காரம். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஓரளவு போனதுக்கு அப்புறமா நான் ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ரொம்ப மேஷ் ஆக வேண்டாம். ஓரளவு லைட்டாக வதங்கினாலே போதும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளரில் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 2.5 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஓரளவு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் உப்பு. அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வர்றப்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக தான் இருந்தது. அதனால் நான் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு கொஞ்சம் லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பமே கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பு உருளைக்கிழங்குலேயும் இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஓப்பன் பண்ணிக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு நாள் உங்கள் லஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான பிளெயின் புலாவ் கிடச்சிட்டு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.